அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான நாள். இன்றைக்கி நம்ம சமையலில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து ஒரு பீக்கிங்காய் குழம்பும் பீக்கிங்காய் பாசிப்பயிறு போட்ட குழம்பு பாவக்காய் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறப்போ நான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுக்கலாங்க. தேவையான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயிட்டு இந்த பக்கம் ஒரு மண்சட்டி வச்சு அதுலேயும் வந்து நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க. இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதையும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு ஒழிஞ்சது வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுக்க பீக்கிங்காயும் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த பக்கம் வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நான் சாப்பாடு வந்து வடிக்க போகிறேன். வடித்து எடுத்து செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ரேஷன் அரிசி. நம்ம வடித்து செய்யும்போது நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க. நம்ம வந்து நார்மல் அரிசியை விட இந்த ரேஷன் அரிசி செய்யும்போது சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாகவும் உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இது யாருக்குமே தெரியறதில்ல. ரேஷன் அரிசி எப்படின்னா அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நினைக்கிறாங்க. ரேஷன் அரிசியில் அவ்வளோ சத்து இருக்குதுங்க. சரி, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து இந்த காய் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி பழம் சேர்த்திக்கலாம். தக்காளி பழம் நல்லா வதங்கணும். தக்காளி பீக்கிங்காக நல்லா வதங்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்றலாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் மண்சட்டியில் இருக்கிற எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த பாவக்காய் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்றலாம். இது நல்லா வதங்கிட்டு இந்த கரண்டி பார்த்திங்களா நல்லா இருக்குதா? 30 ரூபா தாங்க இந்த கரண்டி. சூப்பரான கரண்டி. அரிகரண்டி மாதிரியே குட்டி குட்டி ஓட்டை இருக்கிற சின்ன கரண்டி. இப்போ வந்து இந்த குழம்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ தேவையான பொடி சேர்த்திக்கலாம். சாம்பார் தூள் வந்து 3 ஸ்பூன் சேர்த்திருக்குறேங்க. சாம்பார் தூள் 3 ஸ்பூன் சேர்த்திட்டு அதை வந்து மூடி வச்சிடலாம். அப்படி வேகட்டும். இந்த பாவக்காய் இடையில நல்லா வதக்கி விட்டு சிங்கில் வந்து கொஞ்சம் பாத்திரம் இருக்குது, அதை வந்து விளக்கிக்கலாம். இந்த பாவக்காவும் குழம்பும் ஆகிறக்குள்ள இந்த பாத்திரத்தை விளக்கிடலாம். நம்ம வந்து எப்போவுமே வந்து கையோட பாத்திரம் விளக்கிட்டோம்னா சீக்கிரம் பாத்திரம் வந்து அதிகமாக சேராது. நம்ம வந்து அதுக்குன்னு தனியாக வந்து டைம் ஒதுக்க வேண்டியதில்லை. ஒரு சிலர் வந்து பாத்திரம் சிங்கு நிறைய போட்டு வச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சு பின்ன கழுவுவாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி செய்யும்போது சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இப்போ பாசிப்பயிறு வந்துருச்சுங்க. பாசிப்பயிறு வந்து நம்ம வந்து குழம்போட சேர்த்து தேவையான தண்ணி ஊற்றி உப்பு போட்டு எடுத்து வச்சு கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள், மூடி வச்சிடலாம். இப்போ வந்து அந்த பாவக்காயும் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. மாற்றி வச்சுட்டு எண்ணெய் வந்து இன்னொரு கிண்ணத்தில் வந்து மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு அதே இதில் வந்து கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதையும் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு பாவக்காயும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக உப்பு வந்து கொஞ்சம் புளி ஊற்றணும். புளி தண்ணி ஊற்றினா கசப்பு இருக்கிறதுக்காக கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்ருங்க. இந்த குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், குழம்போட வேலை முடிஞ்சது. அடுத்து பாவக்காய் பொரியலுக்கு வந்து கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு தேங்காய் பொரியல் செருவி போட்டால் சூப்பரான பொரியல் ரெடி. இன்றைக்கி சுட சுட சாதமும் பீக்கிங்காய் பாசிப்பருப்பு குழம்பு, ரசம், பாவக்காய் பொரியல். அப்புறம் வந்து இந்த கஞ்சி தண்ணி வந்து கொஞ்சம் உப்பு போட்டு குடிக்க போகிறேன். இந்த கஞ்சி தண்ணியில் உப்பு போட்டு குடிக்கும்போது அவ்வளோ ஒரு ஹெல்த்தியும் உடம்புக்கு. அப்படியே நம்மளது மசாலா பொடியெல்லாம் வந்து பேக்காக இருக்குது. இங்கே லோக்கலில் கொஞ்சம் பேருக்கு